தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2017. மீனம். பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட மீன ராசி நண்பர்களே, நீங்கள் தனகாரகன் என்று அழைக்கப்படும் குருவை ராசிநாதனாக கொண்டவர்கள். நட்புக்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் அளிப்பவர்கள். நீங்கள் எல்லோரையும் எளிதில் நம்புபவர்கள். மனிதநேயம் அதிகம் கொண்டவர்கள். உழைப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்கள். வரும் 27 ஜூலை 2017 ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கும் ராகு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்தில் இருக்கும் கேது லாபஸ்தானத்திற்கும் மாறுகிறார். 2 செப்டம்பர் 2017 களத்திரஸ்தானத்தில் இருக்கும் குரு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 19 டிசம்பர் 2017 பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சனி தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த ஆண்டு வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவருடன் உதவப்போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளலாம். கவனமாக இருப்பது நல்லது. திடீர் கோபம் ஏற்படும். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. வாகனங்களால் செலவு ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி வரலாம். சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படும் நிலை உருவாகலாம். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரும். பெண்களுக்கும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் சந்திப்பு உண்டாகும். வீண் செலவுகள் ஏற்படலாம். கோபத்தை குறைப்பது நல்லது. நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். மற்றவர்களை நம்பி பொறுப்புகளில் ஒப்படைப்பதில் கவனம் தேவை. விவசாயிகளுக்கு நீர்வரத்து நன்றாக இருக்கும். மாற்றுப்பயிர்கள் மூலம் பொருளாதாரம் மேலோங்கும். கலைத்துறையினருக்கு வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை குறையும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். உங்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும். புதிய வாய்ப்புகள் பெறுவதில் தருமாற்றம் உண்டாகும். எந்த வேலையையும் முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். பணவரத்து மன மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த இடங்களில் வெற்றியை அடைய முடிவை எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்கும். மாணவர்கள் விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும். அதே நேரத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும். கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும். சக மாணவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். பரிகாரம்: வியாழன் தோறும் அருகில் இருக்கும் நவகிரக கோயிலுக்கு சென்று நெய் தீபமேற்றி அர்ச்சனை செய்யவும். ராகு காலத்தில் நடைபெறும் பைரவர் பூஜையில் கலந்து கொள்ளவும்.